அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். மாயா டிவி நியூஸ் சார்பாக உடுமலைப்பேட்டையிலிருந்து நான் சந்தியா. இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருக்குமே பல மருத்துவ ரீதியான உதவிகளும் சாப்பாடு ரீதியான உதவிகளும் தேவைப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி எல்லாருமே யாராவது ஒருத்தவங்க உதவ மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க வேளையில் பல இளைஞர்கள் நாங்கள் உதவுறோம் அப்படின்னு அவங்களே முன்னாடி வந்து உதவிக்கரம் நீட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 என்ஜிஓஸ்லேருந்து 2 மெம்பர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கூட பேச வந்திருக்காங்க. ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு ஒரு டீமில் இருந்தும் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டீமில் இருந்தும் 2 நபர்கள் வந்திருக்காங்க. வாங்க நேர்காணலுக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் சந்தியா. ஓகே, நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா ஒரு டைம்? என்ன டீம்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றதும் சேர்த்து சொல்லுங்கள். பெயர், டீம். யா ஹலோ, என்னோட நேம் வந்து கணேஷ் அண்ட் நான் வந்து ஹெல்பிங் ஹார்ட்ஸ் டீமை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க? நான் வந்து என் பேர் கதிர்வேல் ஃப்ரம் ஸ்ப்ரெட் லவ் ஃபவுண்டேஷன். ஓகே, சூப்பர். போத் ஆர் என்ஜிஓஸ். ரெண்டுமே என்ஜிஓ தானே? ஆமா ஆமாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, சரி, உங்க டீம் பத்தி சொல்லுங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு அப்ராக்ஸிமேட்டா, எக்ஸாக்ட் டேட் இல்லைனாலும் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? என்ன காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க? ஹெல்பிங் ஹார்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம டீம் வந்து ஹெல்பிங் ஹார்ட்ஸ் வந்து ஒரு 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் லைக் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து இது நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஃப்ரம் வேரியஸ் காலேஜஸ். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 12 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 13th இயர் வி ஆர் இன் டு இட். ஸோ லைக் ஆக்டிவிட்டீஸ் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலி ஜீரியாட்ரிக் கேர் வந்து ரொம்ப மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ஹடாக்கா வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த சொசைட்டிக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் வி ஆர் கேரிங் அவுட். ஓகே, எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்ராக்ஸிமேட்டா? மெம்பர்ஸ் இன் த சென்ஸ் ஒரு 150 to 200 பிளஸ் வந்து சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ லைக் எவ்ரி மந்த் கான்ட்ரிபியூட் பண்றவங்க, ஃபீல்ட்ல வந்து வாலண்டியர்ஸ் பண்றவங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு ஒரு லாஸ்ட் 12 இயர்ஸாவே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸ்ப்ரெட் லவ் சொல்லுங்க. ஓகே, ஸ்ப்ரெட் லவ் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 2018 ஆரம்பிச்சது. ஸோ எங்களோட மெயின் மோட்டோ என்னன்னா க்ரூமிங் இண்டிவிஜுவல்ஸ் பொட்டன்ஷியல். அதாவது இப்போ தனித்திறன் உள்ள குழந்தைகள், ஏழை குழந்தைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கனவை அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கட்டும், தென் கைடன்ஸா இருக்கட்டும், இதை கொடுக்கறதா ஸ்ப்ரெட் லவ் ஃபவுண்டேஷனோட முக்கிய நோக்கம். இது வந்து யங்ஸ்டர்ஸ், கம்ப்ளீட்லி ரன் பை யங்ஸ்டர்ஸ். அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்க கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான். தென் அப்படியே வந்து இப்போ இட்ஸ் there are 200+ members in our foundation. ஸோ எல்லாருமே வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்கிறவங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா 7 டேலண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் லவ் வந்து க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து வி ஹேவ் வெரைட்டி ஆஃப் பீப்புள் லைக் அத்லெட்ஸ் அண்ட் தென் பாடி பில்டிங், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ்ல, தென் எஜுகேஷன் சைட்ல. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டேலண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட மெயின் மோட்டோ. அது போக மற்றபடி சொசைட்டிக்கு தென்னந்தர் அப்போ என்ன அந்த சுச்சுவேஷனுக்கு வேற ஏதாவது நீட் இருந்ததுன்னா அதுலயும் ஸ்ப்ரெட் லவ் ஃபவுண்டேஷன் இறங்கி அவங்க சொசைட்டிக்கு தேவையானது பண்ணுவோம். ஸோ இதுதான் ஸ்ப்ரெட் லவ் ஃபவுண்டேஷனோட. ஓகே, சூப்பர் சூப்பர், கிரேட் டு ஹியர். ஓகே, இப்போ வந்து இந்த கொரோனா அப்படின்றது யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கரெக்ட்டுங்களா? திடீர்னு ஒரு வருஷமா அப்படியே எல்லாருமே வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கு. ஸோ இப்போ வந்து 2 பேருமே 2 என்ஜிஓஸ்மே வேற ஒரு பர்டிகுலர் மோட்டோக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த கொரோனா டைம் அப்படின்னு உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு? என்னெல்லாம் பண்ணுனீங்க? லைக் கண்ட்ரி நம்மளை சுத்தி எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உள்ள களத்துல இறங்கினாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து வேவ் 1 ஆக்சுவலி வந்து லாஸ்ட் இயர் வந்து வி வர் என்ட்ரிங் இன்டு லைக் வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் டு ஹெல்த் ஒர்க்கர்ஸ். ஸோ நம்ம வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்க கார்பரேஷன் பிரைமரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் லைக் லேப் டெக்னீஷியன், ஸ்டாஃப் நர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு 25 சென்டர்ஸ் இன் கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல ஒரு 100 to 115 டேஸ் நம்ம எவ்ரிடே வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இட் வாஸ் லைக் அ கண்டினியூஸ் லாக்டவுன் பீரியட் வித் சர்டைன் அன்லாக் அப்படியே பண்ண பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் கொடுத்தா ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வேவ் வாஸ் நாட் தட் க்ரூஷியல். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த செகண்ட் வேவ் வந்து இன்னமே கொஞ்சம் க்ரூஷியலா கம்பேர் டு லாஸ்ட் வேவ், இட் வாஸ் லைக் மோர் கிரிட்டிக்கலா இந்த வேவ் இருந்ததுனால we were also getting into few more stuffs like oxygen
ஆக்சுவலி நம்ம ஹாக்ஸி ஏடிஎம்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் லைக் ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு. ஆஸ் வெல் அஸ் வந்து ஃபுட் எவ்ரிடே பேசிஸ்ல கார்பரேஷன் ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு 7 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸுக்கு எவ்ரிடே வந்து லஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது போக வந்து டிசேபிலிட்டி ஃபேமிலிஸுக்கு ஒரு 400 ஃபேமிலிஸ்க்கு ரேஷன் கிட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் வந்து இப்போ வரைக்கும் சோஃபார் வந்து 325 ஃபேமிலிஸ்க்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி அண்ட் எங்களோட கோர் ஃபோக்கஸ் வந்து ஜீரியாட்ரிக் கேர். அது நாங்கள் ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கோயம்புத்தூர்ல 4 ஷெல்டர் ஹோம்ஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் அன்கேர்டு பீப்புள் ஆல்மோஸ்ட் இவ்வளோ வருஷமா. ஸோ அதுலயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இப்போ ரோட் ரெஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இந்த கோவிட் டைம்ல அன்கேர்டு பீப்புள் ஹூஎவர் ஆர் லெஃப்ட் அவுட் இன் ரோட்ஸ் எங்களுக்கு யாராச்சும் த்ரூ பப்ளிக் மூலியமாவோ இல்ல வேற யாராச்சும் எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா நாங்க அதை போய் பார்த்து இஃப் அட் ஆல் எங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அதை நாங்க வந்து எடுத்துட்டு வந்து அவங்கள நம்ம க்ரூம் பண்ணி அவங்கள ஒரு 7 days ஐசோலேஷன் நம்மளே ஒரு ஐசோலேஷன் சென்டர் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அதுல வச்சு நம்மளோட ஹோம்ஸ்லயே அவங்கள பராமரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இல்ல சில பேர் வந்து சைக்காட்ரிக்கா இருக்காங்க, இல்லாட்டி மென்டலி டிஸ்டர்ப் அந்த மாதிரி இருக்காங்க, டிப்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் ஐசோலேட் பண்ணி அண்ட் அந்தந்த ரிலேட்டடான ஹோம்ஸ்ல நம்ம மிஷன் வாங்கி அவங்கள கொண்டு போய் வந்து சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த லாஸ்ட் ஒரு 1.5 month-ஆவே இந்த கோவிட் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளட்ஜா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸ்ப்ரெட் லவ் டீம் சொல்லுங்க. ஓகே, ஸ்ப்ரெட் லவ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல இட் வாஸ் நாட் ஸோ சிவியர். ஸோ ஐ மீன் டெத்து வந்து அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. ஸோ அந்த டைம்ல லாக்டவுன்னால என்ன சொல்றது, சாப்பாடு இல்லாமல் ஏதோ உயிரிழப்பும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய பேருக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம். சேம் லைக் ஹெல்பிங் ஆர்ட்ஸ் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக இருக்கட்டும். தென் வந்து நிறையா புவர் ஃபேமிலிஸ் வந்து இப்போ ஜாப் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க ஃபுட் சமைச்சு வாழ்றதுக்காகவே. ஸோ அந்த மாதிரி மோர் தென் 1000 ஃபேமிலிஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் லவ் மெம்பர்ஸ் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன், தென் அந்த டைம்ல அவுட் சைட் டோனர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவுமே ஜாஸ்தியா இருந்தது. அவங்க எல்லாரோட உதவினால வி குட் ஏபிள் டு கிவ் சம் என்ன சொல்றது கிராசரிஸ், மளிகை பொருட்கள் நிறைய ஃபேமிலிஸ்க்கு கொடுத்தோம். தென் இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ். தென் ஃபர்ஸ்ட் வேவோட எண்டில் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்க தூய்மை பணியாளர்கள். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ஈவெண்ட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ப்ரெட் லவ் வந்து 3rd year ஸ்டெப்பிங் பண்ணும்போது ஸ்ப்ரெட் லவ் மெம்பர்ஸ் எல்லாரும் மீட் அப் பண்ணி அந்த ஒரு 50+ தூய்மை பணியாளர்களை வர வச்சு அவங்க கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு, அது வந்து பொங்கல் சமயமா இருந்தது. ஸோ அவங்க கூட பொங்கல் வச்சு தென் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் கிட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். அண்ட் தென் இப்போ செகண்ட் வேவ்ல வந்து இதோட சிவியாரிட்டி ரொம்பவுமே ஜாஸ்தியா இருந்தது. தென் எனக்கு வந்து பர்சனலா ஹெல்பிங் ஆர்ட்ஸ் வந்து 2011 தெரியும். தென் நான் அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி ஆக்சி ஏடிஎம்னு ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற முக்கியமான இந்த செகண்ட் வேவ்ல ரொம்ப டிமாண்டா இருந்தது வந்து ஆக்சிஜன். ஸோ இதுக்கு ஸ்ப்ரெட் லவ் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ எங்களால முடிஞ்ச ஹெல்ப், ஸோ எங்களோட மீடியால எங்க சர்க்கிள்ல இருக்கிற மெம்பர்ஸ் மூலமா ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ தே ஆர் கண்டினியூங் இட். ஸோ இதுதான் கோவிடுக்கு எகெயின்ஸ்டா ஸ்ப்ரெட் லவ் பண்ண ஆக்டிவிட்டிஸ். ஓகே, தட்ஸ் வெரி கிரேட். ரொம்பவே பெருமையா இருக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கறப்பவே. சோ இளைஞர்கள் எல்லாருமே மொபைல் தான் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. யாருமே யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாருமே சொல்லிடவே முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பேக்ரவுண்ட்ல. சோ இன்றைய இளைஞர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க? ஹெல்பிங் ஹார்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி இது நம்ம ஒன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா நியூவா சொல்றதுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஆல்ரெடி லைக் வந்து கவர்மெண்ட் இஸ் கீப்பிங் ஆன் இன்சிஸ்டிங் இந்த செயினை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த லாக்டவுன் மெஷர்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் மீறி நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி ஒர்க் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஒரு டபுள் மாஸ்க் போட்டு அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி ஸோ அந்த கோவிட் மெஷர்ஸோட ப்ரோட்டோகால்ஸை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இந்த செயினை நம்மளால பண்ண முடியும். ஏன்னா நாங்க வந்து ஃபீல்ட்ல நிறைய பார்த்துட்டு இருக்கனால சொல்றோம், லைக் பீப்புள் ஆர் சஃபரிங் அ லாட். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் அட்மிஷன்ஸ் இது எல்லாமே வந்து கிரிட்டிக்கலா இருக்கு. அது கரெக்டான டைம்ல அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிடைச்சாலும் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அவங்களுக்கு மேன் பவர் அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஸோ அதெல்லாம் நம்ம போய் கடைசியில் நம்ம குணமாய் வரதோ இல்லை லைக் சம்திங் இட் ஹேப்பன்ஸ் அந்த ஸ்டேஜ் எல்லாம் போகாம இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு பி அட்
எவ்வளவு தூரம் வந்து வீட்லயே இருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ இதுக்கு எல்லாரும் இது பண்ணாங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் மேபி டஃபா இருக்கும். பட் ஸ்டில் இந்த செயினை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ட் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே ஈஸி ஆயிரும். ஸோ தட் அதையும் மீறி எல்லாரும் போனாலும் அந்த டபுள் மாஸ்க் போட்டு அந்த ப்ரோட்டோகால்ஸ் மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இட் கேன் பி ட்ரீட்டட் வெல். ஸோ அதுதான் கணேசன் சொன்ன மாதிரி தான். ஸோ இளைஞர்கள் வந்து இப்போ இந்த காலத்துல எல்லா இளைஞர்களுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ நம்மளால முடிஞ்சது ஏதாவது சொசைட்டிக்காக பண்ணணும்னு வர்றாங்க. நான் நிறைய பாக்குறேன், மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு ரோட்ல வந்து நிக்கிற இளைஞர்கள் தான் நிறைய ஜாஸ்தி. ஆனா நம்ம அப்படி போய் சோசியல் ஒர்க் பண்ணணும், அப்படி பண்ணி தான் வந்து இந்த பேண்டமிக் எகென்ஸ்டா நம்ம ஃபைட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நம்மளால நம்ம ஃபேமிலி மேல கேர் எடுத்துட்டு நம்ம வீட்லயே இருந்து கூட நம்ம வந்து இதுக்கு எகென்ஸ்டா வந்து போராடலாம். ஸோ கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி இந்த மாதிரி பண்ற என்ஜிஓஸ்க்கு அவங்க வீட்ல இருந்தே கூட கான்ட்ரிபியூட் பண்ணி ஸோ தட் வி என்ஜிஓஸ் வில் கோ அண்ட் ஹெல்ப் தி நீடி. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். தென் இந்த பேண்டமிக் வந்து ஒரு எண்ட் இல்லாத எண்டமிக்கா மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ எனக்கு அது வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட என்னால அது மத்தவங்களுக்கு பரவிடக்கூடாது, மத்தவங்க என்னால சஃபர் ஆகக்கூடாதுங்கிற ஒரு தாட் இருந்தா மட்டும்தான் இந்த பேண்டமிக் வந்து ஒரு எண்டு வரும்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ செகண்ட் வேவ் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஃபிளாட்டன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் கெட்டிங் டிக்ளைன்ட். பட் ஆனா தேர்ட் வேவ் இதே அளவு சிவியாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த தேர்ட் வேவ்ல நம்ம அந்த அளவுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா இப்ப இருந்தே நம்ம அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வி ஹோப் அந்த அளவுக்கு நடக்காதுன்னு. அப்படின்னா ஏதாவது வந்தாலும் வி என்ஜிஓஸ் வில் பி தேர். எவ்வளவு தன்னார்வலர்கள் வந்து பண்ணாலும் இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் எங்க கூட இணைஞ்சு இதுக்காக உங்களோட ஒத்துழைப்பும் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஓகே, தட்ஸ் ரியலி கிரேட். தேர்ட் வேவ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னே நினைச்சுக்கலாம். நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். வேக்சின் எல்லாம் போட முடியும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ரெடியா ஓகே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெடியா இருக்கலாம், பார்த்துக்கலாம். திருப்பி ஒரு 4 or 5 monthsக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த பேக் டு நார்மல் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். நியூ நார்மல் கிடையாது, பேக் டு ஓல்டு நார்மல் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகணும். ஸோ இந்த ரொம்பவே பயங்கரமா இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு நீங்க 2 பேரும் பேசுறப்ப. So thank you so much. ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி before that சந்தியா, ஐ மீன் அதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சி ஏடிஎம் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ். என்னன்னா அவங்க வந்து இந்த டிமாண்டை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்களால எங்கெல்லாம் முடியுமோ ஹெல்பிங் ஆர்ட்ஸ் வந்து அந்த சிலிண்டர்ஸை சோர்ஸ் பண்ணி யாருக்கு எங்க டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி இப்போ ஜிஹெச்ல எனக்கு தெரிஞ்ச அட்மிஷனுக்கு வெயிட் பண்ற நேரத்துல தான் வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை. அட்மிஷனுக்குள்ள போயாச்சுன்னா ஹாஸ்பிட்டலே கொடுத்துட்றாங்க. ஸோ வெயிட் பண்ற நேரத்துல அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல இருக்கும்போதும் சரி, அவங்க ஸ்ட்ரக்சர்ல வெயிட் பண்ணும்போதும் சரி, அந்த இடத்துல போய் ஆக்சிஜன் கொடுத்ததா இருக்கட்டும். தென் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்லயும் அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹோம் சிலிண்டர்ஸ் அண்ட் தென் கான்சென்ட்ரேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே பெரிய ஜாப். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல. ஸோ அதுக்கு ஹெல்பிங் ஆர்ட்ஸுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த முயற்சியில ஸ்ப்ரெட்லவும் ஒரு பங்கு எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்கு. தேங்க்யூ கணேஷனா ஃபார் தட். சூப்பர் சூப்பர். உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கு. இதே மாதிரி நாங்களும் இளைஞர்கள் நிறைய புதுசா வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணுவோம். கோயம்புத்தூர்ல இஃப் இன் கேஸ் யாராச்சும் ஹோம் குவாரண்டைன்ல இருக்காங்க, பை எனி சான்ஸ் எமர்ஜென்சி ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆர் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், இன்கேஸ் ஆக்சிஜன்ஸ் எதுவும் அவங்களுக்கு தேவைப்படுதுனாலும் கண்டிப்பா எங்களை ரீச் பண்ணலாம். அதோட அவைலபிலிட்டி பொறுத்து வி வில் ஷுவர்லி ஹெல்ப் யூ அவுட். ஸோ நம்ம இது ஒரு ஃப்ரீ சர்வீஸா தான் கம்ப்ளீட்டா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஷூர். உங்க நம்பர்ஸ், உங்க ஃபவுண்டேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நாங்களும் மென்ஷன் பண்றோம். யாருனாலும் எதுனாலும் தேவை அப்படின்னா கால் பண்ணுங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ ரொம்ப டிப்ரெஷனாவோ இல்லை இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டோ இருக்க வேண்டாம். நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. எல்லாருமே வருவாங்க நம்ம கேட்டோம் அப்படின்னா. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம். நமக்கு வேணுங்கிறப்ப ஹெல்ப்பும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பரான இந்த இன்டர்வியூ க்ளோஸ் பண்ற டைம் வந்தாச்சு. ரொம்பவே தேங்க்யூ சோ மச் ஃபார் போத் ஆஃப் யூ. உங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் எங்க சார்பா நாங்க தேங்க்யூ சோ மச். நன்றி சந்தியா. தேங்க்யூ போத்.